ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவலதிகாரம். இது நம்மளோட அவலதிகாரம். பேசலாமா? ஒரு ஃபேமஸான சைக்கலாஜிக்கல் கம்பெனி ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. ட்விட்டரில் ஒரு ஃபேக்கான ஒரு வதந்தியையும் ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சான். நம்மளுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு தான் தெரியுமே, உண்மையை விட பொய் ரொம்ப வீரியமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதுலேயும் அதே தான். உண்மையை விட பொய் 6 மடங்கு ரொம்ப வீரியமாக பரவச்சான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப தூரத்துக்கு பரவச்சான். நம்மளோட ஃபேமிலி குரூப்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயுமே அது அப்படி தான். உண்மையான ஒரு விஷயத்தையோ உண்மையான ஒரு கன்சர்னையோ நம்ம ஷேர் பண்ணும்போது அது அந்த 2 பேர்த்தோடு நின்று போயிடும். இதே நம்ம பொய்யை பேசும்போது அந்த விஷயம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை விட யூடியூப்பில் பொலிட்டீஷியனுக்கு அப்புறம் சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது அதை நம்ம யோசிக்கவே வேணாங்க, அது இன்னும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் பொய் உண்மையை விட இவ்வளோ சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லி? கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். ஏன்னா நம்மளுமே ஒரு சில இடத்துல ஒரு சில சிச்சுவேஷனை அந்த மாதிரி வந்திருப்போம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு பொய் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குமா, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குமா, புதுமையாக இருக்குமா. நடக்காத ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம மனசுக்கு அது ரொம்ப புதுமையாக இருக்குமா. இதே நம்ம உண்மையாக சொல்லும்போது அது நம்பிக்கைக்குரியதாக தான் இருக்குமா, ஒரு சின்ன ஆறுதல் தருமா. ஆனால் பொய் சொல்லும்போது பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குமா, ஒரு பயத்தை நம்மளுக்கு தருமா. இப்படி இருக்கும்போது நம்மளோட மூளை அதில் பயங்கர எந்துவாயிட்டு இது நடந்திருக்குமா, ஒரு பொய்யை நம்ம கேட்கும்போது இது நடந்திருக்குமா, இது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணிடுமா, அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். இனிமேல் நம்ம ஃபோனில் இப்படி ஏதாவது பார்த்தாலோ இல்லை கேட்டாலோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிப்போமா, எது நம்மளை ஸ்ப்ரெட் பண்ண தூண்டுது? பொய் தர உற்சாகமா, இல்லை இது உண்மையா, இப்படி நடக்குமான்னு யோசிப்போம். டோன்ட் ஸ்ப்ரெட் காசிப்ஸ். ஸோ இனிமேல் எதை யோசித்தாலும் எதை சொன்னாலும் ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு பேசுவோம். கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும், கிசு கிசு நின்ற இடத்திலேயே இருக்கும். எதோடு பயணிப்பது என்பது நம் தேர்வு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.